ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஒரு ஜென்ரல் டாப்பிக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்களாம் இருக்காங்க. ஆனால் நல்ல நகைலாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் செய்யும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யும்போது நாங்கள் காயசுக்கு ஒரு வாட்டியும் போய் கணவர்கிட்ட நிற்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு புலம்பிருந்தாங்க. அது குறித்தான ஒரு நேர விவாதத்தை தான் இந்த எபிசோடில் பேசியிருக்கிறோம். முதல் பாகத்தை பாருங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த ஃபாத்திமா அவங்களுக்கும், தியாகு அவங்களுக்கும், அண்ட் மீனாட்சி மற்றும் பிரியாவி அவங்க எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பண்ணுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆனால் என்னென்னா லவ் மேரேஜ் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு தன்னுடைய குறைகளை சமூக வலைதளத்தில் எழுதுனாங்க. அதை பற்றின ஒரு பார்வையும் அதை பற்றின ஒரு பேச்சும் தான் வச்சுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டி இதே தான் பேசிங்களா, வேற என்ன இருக்குது, வேற என்னத்தை பேசுறது சொல்லுங்க. அதனால் இதில் என்ன பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பேசும்போது அவங்க வாழ்க்கையில் அது ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், அதில் நம்ம ஒரு தீர்வுகள், இங்கே யாராவது பேசுகிற விஷயங்கள், அதன் மூலமாக நாம் எடுத்துக்கக்கூடிய பாடங்கள், இதெல்லாம் தான் நம்ம இந்த சேனல் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அது என்னென்னா 30 வயசு அந்த அம்மாவுக்கு பசங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பசங்க இருக்கு. 23 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, அவரும் ஒர்க் பண்ணுறாரு. நல்ல அதாவது அவங்க அப்பா அம்மா கடனை உடனே வாங்கி, அதை இத்தனை கிராமத்து பின்புலத்தில் இருந்தவங்க, அவங்க கடனை உடனெலாம் வாங்கி தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அதாவது எங்க அப்பாவுக்கோ இல்லை எங்க அம்மாவுக்கோ ஏதாவது ஒன்று செய்யணும்னா அவங்கள நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கு. ரைட். ஸோ ஆனால் இதுவே அவங்க சைடில், புருஷன் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்கிறாங்க. எஸ். இப்போ இதில் என்னன்னா அவங்க அதாவது இது காமனாகவே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில நேரம் யோசிக்கும் போது, ஏன்னா இவனுக்கிட்ட காசும் கொடுத்து நல்லா கேட்டுக்கங்க நண்பர்களே. ஒரு 10 பவுன் நான் ஒரு இதில் சொல்கிறேன், ஏதோ ஒரு இப்போதைக்கு நான் இந்த வரதட்சணை கொடுக்குறது வாங்குறதே தப்புன்னு சொல்கிறவன் 50 பவுன் 100 பவுன்லாம் அசால்ட்டு. ஓகேவா? மிடில் கிளாஸ் போது எப்படியாவது 25 பவுனாவது போட்டிருப்பாங்க. 25 பவுனும் போட்டு இவங்க கூட வேற படுத்து புள்ளையும் பெத்து இவங்களுக்கு சோறாக்கி போட்டு வேலைக்கும் போய் சம்பாதிச்சும் கொடுத்து என் வாழ்க்கை முறை வாழ முடியலன்றது அந்த பொண்ணோட புலம்பல். அதாவது ஒரு பேசிக் ஹியூமானிட்டி கூட இல்லையே. நீ காசு இல்லாம என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு நியாயம். நீ காசே வாங்காம ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஒரு கடனை வாங்கி நீ கல்யாணம் பண்ணியிருப்ப. அந்த கல்யாணத்துக்கான காசுகளை நான் அடைக்கிறேன்றதுக்காக கிடைப்பேன். எனக்குன்னு ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன், இருந்தாப்பா ஒரு 7,500 வச்சுக்கோ, குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கோ, நான் ஒரு 2,500 வச்சுக்கிறேன். வீடியோ ஏதோ ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் ஸ்குவீஸ்டு மாதிரி இருக்குங்கிறாரு. ஆமா, மூஞ்சே ஒரு மாதிரி இதாதான் இருக்குது, இப்படி இருக்கு தெரியலையே. இங்கே கரெக்டா தெரியுது எனக்கு. கேமரா வியூ சம்திங் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி. அதுல ஏதாவது மாத்திருக்கீங்களான்னு பாருங்க. எதுவும் இல்லை சார், இங்க பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் உங்களை இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வைடு அண்ட சராசரமும் தெரியுது மேடம். இல்ல சார், இப்ப பாருங்க சார். இப்போ ஆமா, நீங்க பண்ணும்போது ஜூம் இன் பண்ணிட்டீங்க, நல்லா கிட்ட போய் வச்சிட்டீங்க நீங்க. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கு. இப்போ நீங்க தலையை கொஞ்சம் டவுன் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும் பாருங்க. நீங்க இங்க பாருங்க, இந்த ஜூம் இப்படி கையால இப்படி பண்ணீங்கன்னா அதுல முன்னாடி போவோம். கரெக்டா இருக்கு, அப்படியே விடுங்க. ஓகே, இதான் கரெக்ட். இதுவே எனக்கு இன்னும் கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கு. சரி, நீங்க இப்போதைக்கு வைங்க, வேற வழி இல்ல. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இப்ப அப்படிங்கிறாங்க. கையை வைங்க, மூஞ்சில கை வைங்க. ஏன் மூஞ்சில பீச்சாங்கையாவது வைங்க, வச்சீங்கன்னா ஃபோக்கஸ் ஆயிடும். வச்சிட்டேன். எனக்கு கரெக்டா இருக்கு. கண்ணான கண்ணே. ஆமா, அதாவது என்னன்னா நீங்க வரீங்களா? வேற என்ன பண்றது, நான் தான் வரணும். டேப் ஆன் தலைவர் ஃபேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லு, இது ஃபுல்லு. எப்பவும் போற மாதிரி கோ லைவ் மட்டும் தான் சார் கூட, தவிர ஒன்றும் தொடக்கூட கிடையாது சார். நான் இதுதான் அதில் இருக்கிறதுலே வச்சு ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணி வைங்க பார்ப்போம்.
ம். சரி இப்படியே வைங்க. ஏதோ நடுவில் ஏதோ நடந்திருக்கு. நான் என்ன சார் காரணம்? உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க என்னதான் காரணமா நினைக்கிறீங்க. ஆனா நான் கிடையாது. கூட இருந்து படுத்துக்கிட்டு இருக்கவங்க நீங்க தான் போது நான் வேற யார்கிட்ட கேட்கறது? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரி, தெரு முக்குக்காரி, இல்லை என்னது இந்த தெரு கோடியில் சி ஊர் கோடியில் வந்து ஓரமாக இப்போ தோப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கான் உல்லாச பறவை. இருக்கும். சாங்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு தியாகு சொல்லியிருக்கான். இப்போதான் வந்து அங்கே எல்லாம் முறவாசெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான் போல தம்பி. அவங்க அப்பா அம்மா வேற வந்தாங்கல்ல. அப்படியா? ரைட் பிஸி ஓகே ரைட் குட் எனிவே மேடம் பாருங்க அங்கே பாருங்க. இப்போ இன்னும் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு சார். உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் கரெக்டாக இருக்கு. நான் மூஞ்சி வந்தாலே உங்களுக்கு போதும். அவ்வளோதான் உங்களுக்கு அதுதான் தெரிஞ்சா போதும். அதேதான் நம்மளோட மட்டும் வச்சுட்டு நம்ம என்னத்த பண்ணிருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஃபைன் குட். ஸோ இது என்ன அப்படின்னா இதுல ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு நியாயமான ஹஸ்பண்ட் என்ன பண்ணா செய்யும் போது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணிடணும். அவ்வளவுதான் சார். அவங்க வந்து உன்னை கேட்கவே கேட்காத முன்னே நீ பண்ணா அது வந்து நியாயம். அவ ஒரு சம்பாத்தியம் ஒன்று பண்ணிட்டு இருக்கா, அவ செலவுக்குன்னு என்ன பண்ணுவா? அப்ப வந்து இந்த ஒரு 3000 வச்சுக்கோ, இல்ல 5000 வேணுமா, வேணும்னா கேளு, இது வந்து அக்கௌண்ட்ல இருக்கு, இதுதான் அமௌண்ட். சார் எல்லாத்தோட இன்னொரு விஷயம் இதுல சம்பாதிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயமே என்னன்னா, எங்க வீட்டுல பையன் கிடையாது, வெறும் 2 பொண்ணுங்க தான், 2 சிஸ்டர்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்துல எங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், அப்படி எல்லாத்துக்கும் அவர் மாதிரியே புடுங்கணும் மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி ஏதாவது ஒரு விசேஷம் வருதுன்னா அவர் மாதிரியே போய் புடுங்குற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. இத்தனைக்கும் நான் வேலைக்கு போறேன். ஓகே, அப்ப நீங்க வேலைக்கு போயும் இந்த எண்ணெய் ஓட்டங்களும் மனநிலையுமே இந்த தமிழ் அதாவது நான் சொல்றது மேம்பட்ட ஓரளவுக்கு நாகரிக வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டிலே இப்படியான பிரச்சனை இருந்தா வட மாநிலங்களை யோசிச்சு பாருங்கன்ற. அதேதான் நான் சொல்ல வர்றது. அதுதான் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பழங்குடியின பெண் வந்து படிச்சு ஐஐடிக்கு போறாங்க. ஓகே, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நாங்க அந்த ஃபுல் ஐஐடியில படிக்கிற அந்த பொண்ணு படிக்கிற எல்லா செலவும் நாங்களே ஏற்றுக்கிறோம். இதுல ஸ்டாலின் வந்து ஒரு மறைமுகமான செக்மெண்ட் வச்சாரு. இந்த ஐஐடி மெட்ராஸ் இந்த இங்கெல்லாம் வந்து நிறைய ரேகிங் அது இதுன்னு நடக்கும். நம்ம சாம்ஸ் பசங்கள்லாம் கொஞ்சம் அவங்க தான் வந்து அறிவாளின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வைப்பானுங்க. நடுவில் ஒரு கேரளா கேஸ் கூட ஒன்று நடந்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னும் போது இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது போயிடுச்சு. ஏன்னா ஆங்கிலத்தில் திடீர்னு ஏதாவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆங்கிலத்தில் தான் நம்ம வந்து அந்த ஏன்னா யோசிச்சு பாருங்க, அது ஒரு பழங்குடியின பெண், அங்கே என்ன எல்லாரும் வந்து இந்தி பேப்பரை படிச்சிருப்பாங்க, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சிருப்பாங்களா? ஆப்வியஸ்லி அந்த இடத்துல தான் அவங்க வந்து வாசு போட்டு பேசுறாரு அப்படின்வான். ஆமா ஆமா, ஐயோ இந்த வாசு பெரிய தலைவர். ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும்னா அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது ஒரு கவர்மெண்ட்டே படிக்க வைக்குதுன்ற மாதிரிக்கான அர்த்தம் அது. புரிஞ்சிடுச்சு. நாங்க பின்னாடி இருக்கிறோம், ஒரு கவர்மெண்ட்டே அந்த பொண்ணு பின்னாடி நிக்குது அப்படின்றத அங்க மறைமுகம் வச்ச செக்மேட். வச்சிடா பாடுறா, கையை வச்சிடா பாடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். எல்லாரையும் நம்ம தவறு சொல்ல, ஆனால் சில ஆகாவலிங்க எல்லாத்துலயும் இருக்காங்க. அதுதான் நம்ம இங்க வந்து குறிப்பிட்டு சொல்றோம். ரைட். ஸோ அது மாதிரி ஒரு செக்மேட்டை வந்து முதல்வர் வச்சாருன்னு சொல்ல வரோம். ஓகே சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். அந்த பொண்ணு சொன்னது நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பையன் கூட கிடையாது. இப்ப உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு செலவுக்கு ஒரு காசு கொடுக்குறீங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மாக்கு அந்த பசங்களை வளர்த்துருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு காசு கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்களே. மாசமே நான் சொல்றேன், ஒரு 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 இமேஜினேஷன் தான் மேடம். நாளா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா தூண்டி விட்டு படம் தப்புன்னு பிடிச்சிடுவேன். இந்த மாசம் ஒழுங்கா 5000 கொடுத்துரு எனக்கு மாசம் அப்படின்னுவேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் நான் பொம்பளையா பிறக்கல மேடம், அதான் பிரச்சனை. என்ன பண்ணுறது, விடுங்க. இவங்க எங்கேயாவது மலைக்கு கூட்டின்னு போய் அவங்க கையை போட்டு விட்டுருவேன்னு சொல்லணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அது அது என்ன சொல்றது, பேசிக்கா அது எங்கேயாவது அப்படி போனாங்கன்னா நம்ம ஏன் அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கணும்னு சொல்றேன். எது மேடம்? ரைட், கரெக்ட் தான். ஓகே ஓகே. தேவையாவும் தீர்ந்த பின்னும் ஓஹோ, தேவையாவும் தீர்ந்த பின்னும் ஓஹோ, பூவை நெஞ்சில் நாணம் போராடும் ஊர் கூடியே உறவானதும்
தருவேன் பல 100 பருக கனிச்சாறு தளிராதோ என் மேனி தாங்காது உன்மோகம். வர எவ்வளோ மயிரா சாரி எவ்வளோ வார்த்தை போட்டு தாங்காது மோகம் எவ்வளோ எடுத்துன்னு போனா அப்ப எப்படி பாடுறது? கஷ்டம் தான் சார், எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம். I understand. என்ன இப்பதான் சார் உங்களை ஒரு வேற லெவலுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க இதே கஷ்டம்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? வேற லெவல்ல என்னன்னு இல்ல சொல்லி நான் சொல்லலாம்னு வந்தேன் சார். நீங்க ஒரு மாதிரி ஏஆர் ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல செட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்ப போய் தளிராது என் மோகம் அப்படிலாம் பாண்டிங்கன்னா வராது அப்படின்னு சொல்லலாம்னு வந்தா நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? பொதுவா மேடம் உசி போட்டு உடம்ப ரணகலமாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு மேடம். அதுல நீங்க மண்ணி வன்னி கண்ணி என்ன வேணும் சொல்லலாம் மேடம். ஓகே. ஸோ கம் டு த பாயிண்ட். அதான் ஒரு வாட்டியும் போய் அவங்ககிட்ட நிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. இதுக்கு இங்க படுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே போய் படுத்த நானும் அப்படிதான் யோசிப்பேன். இவங்கிட்ட படுக்கிறதுக்கு வெளியே போனா டெய்லி டப்பு ஏகப்பட்ட சம்பாதிக்கலாமே. ஓகே, ஒண்ணுமே சொல்றது இப்படி ஒரு ஐடியாலாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இல்ல மேடம் யோசிச்சு பாருங்கன்ற தோணாத. உனக்கு எல்லாத்தையும் பண்ணி புள்ளைய பத்து எல்லாம் கொடுத்து உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வேலைக்கும் போய் நான் கொடுத்துட்டு இருக்கேன் உனக்கு. அப்ப நீ எனக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறேன். நான் கேட்காமலே செய்யணும் இல்லடா இருமை. தட் இஸ் ரைட். அதை தான் நான் கேட்கறேன். நான் கேட்காமலே செய்யணும். உனக்கு என்ன அவ்வளவு பெரிய மயிரா நீ காசு வாங்கி என்ன இருக்க மயிரை படுகிற எச்சக்கார நாய் தான் நீ. அப்படிலாம் அந்த அளவுக்கு நம்ம டவுன் டு எர்த்தா திட்ட முடியாது. திட்டலாம் இல்ல சார். நான் இல்லைன்னா எதுக்கு அந்த பொம்பளை புலம்புறான்ற நானு பொதுவெளியில ஒரு பொம்பளை புலம்புறான்ல. இப்ப இது தெரியலன்னா நீ என்ன பெரிய ஆம்பளை மயிருன்னு நான் கேக்குறேன் நான். கண்டிப்பா ரைட். இட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். என்ன ஒரு வாட்டி உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கணுமா, கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? ஆக்சுவலி அப்ப நீங்க என்ன புடுங்குறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. இங்க 2 பேருக்குமே எல்லா அக்கௌண்ட்டும் எல்லா டீட்டெயிலுமே தெரியும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லிட்டு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதுல என்னன்னா சொல்லாமலே எடுத்து உஸ்கோ விட்டுட்டு இருப்பா. இதுல என்ன நாம தான் இந்த மாதிரி எங்கேயுமே போகாம ஊரை விட்டு கிளம்பி வரும்போது மறைச்சு வச்ச பொண்ணு 4.5 லட்சம் எடுத்து கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுக்காங்க. என் காசு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா ஒருத்தன் அள்ளி விட்டாங்க மாதிரி அள்ளிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. நான் எங்க இப்ப 2 ரூம் தள்ளி என் பார்ட்னர் இருக்காருல்ல. வேணாம் யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு இருக்குல்ல. ஆமா, அவன் நிலைமையை யோசிக்கும் போது வேற ஒண்ணு மேடம். நான் அதை பத்தி இன்னைக்கு வேற மாதிரி ஆண்டவனே இறைவனே என்னோட போகட்டும். என்ன மேடம் சொல்லுவாங்க? இல்ல சார், நீங்க வருவீங்க இன்னைக்கு நான் இதை பேசுறேன். உங்களோட போகட்டும் சொன்னா உங்களோட இருப்பாராகன்ட்டு நானும் வருங்க. ஸோ எங்க இதுல என்னன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, கடன் அமௌண்ட் என்ன, எவ்வளவு வாங்கியிருக்கோம், யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணும்ன்றதெல்லாம் டீட்டெயில் தான் ஃபுல்லா 2 பேருக்குமே தெரியும். அதானே ஒரு சிஸ்டம். அதாவது எப்படி நீங்க ஒரு குடும்பத்தை ஒரு நிறுவனமா தான் நீங்க கன்சல்ட் பண்ணணும். எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவு இருக்குது, எவ்வளவு வீண் செலவு, எவ்வளவு தண்ட செலவு, யாருக்கு எவ்வளவு செலவு பண்றோம், யாருக்கு. அதே மாதிரி இந்த திருமண விஷயங்கள், மற்ற ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதுக்கு நம்மளுக்கு அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதான் இப்ப அந்த பொண்ணு சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ விஷயங்கள் நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப உங்க வீட்டுக்கு செய்யணும் நீங்க கேட்கறது கூட கிடையாது. ஆனா என் வீட்டுக்கு நான் செய்யணும். அதுதான் மேடம், படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பட்டுன்னு பிடிச்சிடணும் மேடம். அப்பயே அவன் அடங்கிடுவான். கையை பிடிச்சி தூக்கி எட்டத்தை கிடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சுதான் அவன் கதை. அது செய்ய மாட்டாங்க. சரி, அந்த நேரத்தில் அவங்களுக்கு நீடட் இருக்கும்ல, சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு நல்ல ஒரு பையனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்னா, அவ கேட்காமலே அந்த ஒரு அமௌண்ட்டை அவளுக்கு கையில கொடுத்துடணும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா மேடம்? அந்த மாதிரி இப்போ காசு கொடுத்தா அவங்க கெட்டு போயிடுவாங்க, இவங்களே நினைச்சுக்கிறாங்க மேடம். நீங்க இன்னொரு ஒரு விஷயம், இவங்க எல்லாமே அந்த இடத்துல எல்லாம் ஸ்டக்காகி நின்றுவானுங்க. அதான் பிரச்சனையே. நான் சொல்ல வரது புரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப உடச்சி பேச முடியாது, உங்களுக்கு நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, நீங்க ஆனும் போதே அதாவது புரியும் நினைச்சா எல்லாமே அப்படிதான். எனக்கு அதாவது எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் மேடம், அது எனக்கும் வருது. வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு அந்த மாதிரி வர்றதுதான் அப்படியே இருக்குது. விடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வந்தவங்களுக்கு வாங்க சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு நாம டக்குன்னு அடுத்தது நாகூர்கனி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லேக்கே வந்துட்டாங்க. ஆனந்தி, சந்தோஷ், அன்னலக்ஷ்மி, பாமதி, ஃபாத்திமாபு, ஷர்மிளா நாராயணசுவாமி, அனிதா, ஜெயா, லோகேஸ்வரன், உல்லாச பறவை, லதாயப்பா, கௌரி செழி, தியாகராஜன், அண்ட் ராஜி கார்த்திக்,
அப்படியே வருங்க இருங்க. சௌமியா நவீன் ம் அண்ட் வானகரம் வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க இன்னைக்கு. ஓகே அண்ட் ஷமி, சாந்தி அமல்ராஜ், டிடி, விஷால் இன்ஃபென்ட், ஆலிஸ் சைமன் அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா 2 பேர் நம்ம சேனல்ல வாழ வச்சிருக்காங்க இன்னைக்கு. ம் ஓகேவா? அதன் பிறகு வந்து ம் ஓகே இவங்க எல்லாருமே வந்து கமெண்ட்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மற்ற எல்லாருமே இந்த ஹாய் வணக்கம் இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து ஓகே அனிதாலாம் வந்து இன்னைக்கு குட் நைட் சொல்லிக்கிறேன், நாளைக்கு கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சூப்பர் ஜெயா சூப்பர். சொல்லியிருக்காங்க, சுதா சூப்பர்மா, செம்ம கேமரா ஒர்க்காம். மேடம் நீங்க இந்த தக் லைஃபுக்கு எல்லாமே ஒர்க்லாம் அப்படிதான். இப்ப அந்த இது மன்னிப்பு கேட்க வேண்டுமான்ற கேமராவெல்லாம் அப்படியே அழைஞ்சிங்களா? சரி, யாரோ ஒரு பையன் உங்களோட இதுல வந்து போட்டாங்க, என்ன ஷார்ட் என்ன காஸ்டியூம், உங்களோட ஃபேன் ஆயிட்டு வரேன் நான் இப்ப அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இது சினிமா ஆமா காலத்துக்கு மேல வச்சு பேசிட்டு இருந்தால. சார் எடுத்தேன். ஆமாமா ஷார்ட் நீங்க 1000 சொல்லலாம். ஆமா 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 நீங்க தானே கேமராமேன். ஷார்ட் மணிரத்னா 1000 ஷார்ட் சொல்லலாம். இப்படி வச்சு இப்படி ஃப்ரேம் வைக்கலாம் சொல்லலாம். நீங்க தானே கடைசியில பாட்டு போட்டாங்க பாத்தீங்களா, குடுமி போட்டு நடந்து. அதுதான் சார், அதாவது என்ன தெரியுமா சார், அதுல இருக்கிற ஒரு கெட்ட என்ன இருக்கு, ஓ காஸ்டியூம் ரசிச்சு பேசுவியா அப்படிங்கிறதுக்காகவே அதுக்கு ஆப்போசிட் சார். சாக்கு துணியை போட்டு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ப்ரொடியூசரா இருந்திருக்காரு, ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. கட்டுங்க. ஆமா 2 பேருங்க. இந்த பக்கம் ராஜ்கமல் பிலிம்ஸ், இந்த பக்கம் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ். அதேதான் சார். ஆமா இதுல வந்து எப்படியும் வந்து ஒரு 50-50 தான் போட்டிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி அதெல்லாம் வச்சா 60-40 சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே டக்குன்னு அபிராமி இந்த பக்கம், திரிஷா, இன்னும் யாரும் இன்னும் ஒரு ஐஸ்வர்யா அவங்களையும் சேர்த்திருப்பாங்க. ஆனா அது வந்து அது வராதுன்றப்ப ஒரு சின்ன ஷாட்டோட இப்படி பார்த்தாங்கன்னா, இப்படி மட்டும் போலீஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதோட லைட்டா அப்படி விட்டாச்சு. அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஹீரோ இருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏச்சோட சரி கடைசியில. ஆமா முடிச்சு கடைசியில குத்து வாங்குறதோட சரி, கத்தி குத்து வேற எந்த குத்துக்குமே அவர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அவரை. சோ யோசிச்சு பாருங்க. இட்ஸ் வெரி ஃபைட்டுக்குமே அவர் யூஸ் பண்ணிருப்பாங்க, எல்லா ஃபைட்டுக்குமே அவர் யூஸ் பண்ணிருப்பாங்க. மேடம் அவர் எல்லா ஃபைட்டுக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே சார், ஓகே நீங்க கண்ணாடியை கட்டிடுங்க சார். ஏன் மேடம்? இல்லை நீங்க கண்ணாடி கட்டிடுங்க, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, பட் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு டவுட் வர அளவுக்கு வந்துட்டு பாருங்க, அதுதான் வந்து உலகத்தினுடைய அழிவுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே அப்படியே வந்துடுறேன். ஓகேவா? அனிதா சொன்னாங்க, லோகேஷன் சொல்லியிருந்தாப்ல செகண்டாவது தெருவுல இருக்கிற 3வது ஸ்ட்ரீட்ல இருக்கிற அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஹாய். ஓகே அவங்களுக்கு நாங்கள் ஹாய் சொல்லிடுறோம் லோகேஸ்வரன். கண்டிப்பா கேமரா வியூ சம்திங். அதுக்கப்புறமே நிறைய வந்து கேமரா வியூஸை பத்தி தான் எல்லாருமே பேசி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜி கார்த்திக் எப்பவும் போல லவ்விங் யூ போத் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே உங்க மூஞ்சி மேலேயே ஒரு குத்து குத்துனீங்கன்னா ஃபோக்கஸ் சரியா வந்துருங்கிறத தியாகராஜனும் சொல்லியிருக்காரு. அது செஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். இந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்கு. ஐ நோ மை ஃப்ரெண்ட்ஸ் லிவிங் இன் ஆல் பிக் சிட்டிஸ், வில்லேஜ், ஆல்சோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, சேம் இஷ்யூஸ் எவ்ரிவேர் அண்ட் வேர் எவர் தே கோ பீப்புள் டூ நாட் சேஞ்ச் அப்படின்னு. அது சேஞ்ச் வந்துங்க ஒருத்தவங்கலாம் மாறணும். அது மாறும்போது தான் அது வந்து இல்லைன்னா பைசா எடுத்துக்கிட்டே கொடுக்கணும். ஏன் நான்லாம் என்ன மயிரை கொடுக்குறேன் இல்லை அவங்க கூட படுத்துதான் வாங்கணும். நான் என்ன பண்ண படுக்கட்டுமான்னு கேட்டுருவோம். நான்லாம் நீங்க கேட்டுருவீங்க பட்டுன்னு கேட்டுருவோம். மொத்தம் அலறி அடிச்சு நான் ஐயோ, ஏன்னா அவன் இதுக்கெல்லாம் மற்ற இதுக்கெல்லாம் வந்து அவனை விட்டுருவானுங்க. இதுக்கெல்லாம் தாண்டாட்டாலும் தடுக்குன்னு எல்லாம் அடி பிரிச்சு மேய்னு வச்சுவாங்களா. இன்னொன்னு ஒரு கட்டத்துக்கு மேல இதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்காது என்னன்னா சம்பளத்தை தானே. ஆமா ஃப்ரெண்ட் 4வது வீட்டு 8வது வீடு அப்படின்னு ஃப்ரெண்ட். சரி சரி. ஸோ அவ வந்து என்னன்னா தெளிவா இருந்தா, ஒரு 20,000 ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 15,000 ரூபா சொல்லுவா, 13,000 ரூபா, 7,000 ரூபா எதுக்குடி இப்படி பண்ற. அப்புறம் எங்க அம்மாக்கெல்லாம் யார் கொடுப்பாங்க, எங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சுதானே கல்யாணம் பண்ணாங்க, யார் பாத்துக்கோங்க. எங்க அம்மா போனஸ் வர்றத கூட அவன் மயிரிலே வைக்குங்க எல்லாம். இவங்க அவ்வளவு வந்து இவங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இதுங்க மென்டாலிட்டி அப்படிதான் போட்டு வளர்த்து வச்சிருக்கானுங்க. அதேதான் ஆரம்பத்துல இருந்து இவங்க மென்டாலிட்டியே என்னன்னா யான் அப்படின்ற மாதிரியே வளர்த்து வைக்கிறது. அதனால இதுங்க வந்து அந்த ஸ்டெப் அவுட்டே பண்ணாதுங்கன்ற நானு. அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இது யோகியமாயிரா இருந்தா நீங்க விடு, யோகியமாயிரா இருந்தா விடு. இதுல அதுதான் அதனாலதான் நான் வந்து நீங்க தனியா சம்பாதிச்சு ஒரு ஃபேமிலியில இந்த அமௌண்ட் வருது, இது எனக்கு இது உனக்கு என் ஃபேமிலியில இது இல்ல,
இது என் ஃபேமிலி உன் ஃபேமிலி பிரிக்க வேணாம். இதை ஒழுங்கா ஒருத்தர் மெயின்டைன் பண்ணும்போது பிரச்சனையே கிடையாது. அதேதான். மெயின்டைன் பண்ணாத போது என்னன்னா உன் ஃபேமிலிக்கு இது இந்த 5000 பண்ணல, இந்த என் ஃபேமிலிக்கு இது 5000 பண்றேன் பண்ணல, எடுத்து வச்சிரு, அவ்வளவுதான். எடுத்து வச்சிரு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு சில பேர் என்னன்னா, நாங்க கல்யாணம் பண்ணும்பொழுதே நான் வந்து சொல்லிடுவேன், எங்க அப்பா அம்மாவை நான் தான் பாத்துக்கணும். அப்படி இருக்குன்னா ஓகே அப்படின்னு பொழுது இது மாதிரி இதை வந்து நான் வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க. அப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவ சொல்லுவா, கல்யாணமே பண்ண மாட்டாங்க, இத நீ சொன்னீன்னா கல்யாணமே நடக்காது. ஏன்னா நம்ம அதான் இந்த கல்ச்சர் கொஞ்சம் மாறணுன்றதுக்காக நம்ம திரும்ப திரும்ப பேசுறோன்ற நம்ம கல்ச்சர்ல அவரு மயிரையே புடுங்கணுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இதுதான் சனாதன தர்மம் வந்து திரும்ப திரும்ப சொல்றது. அதுதான் பொம்பளை வேலைக்கு போனாலே படுத்துருவான்றதுதான் அவங்களுடைய கான்செப்டே. புரிதுங்களா? அண்டர்ஸ்டுட். அதனால வந்து பொம்பளை யோசிக்கவே கூடாதுன்றது. அதனாலதான் இருக்கிற எல்லா சங்கி பயலும் அதை ஃபாலோ பண்றதுக்காக தான். இது நான் சொல்றது சங்கின்றது நாட் ஓன்லி ஒரு மதம், எல்லா மதத்திலயும் அந்த சங்கிங்க இருக்கானுங்கன்னு சொல்ல வர்றதுன்றதுக்காக எனக்கு அந்த ஆச்சரியமே என்னன்னா, இங்க ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிறவரு அவர் சொல்றாரு, 2 பேர் சம்பாதிச்சா அந்த ஃபேமிலியோடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் முன்னேறும் பொழுது அவங்களுக்கு படிப்பும் இருக்குங்கிற பட்சத்துல ஏன் வேலைக்கு போட மாட்டாங்க அப்படின்னு. அப்படிதான் அப்படின்னு அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு. இதுல நிறைய பெண்கள், நான் இப்ப ரீசெண்டா கூட பார்த்தேன், ஒரு நியானால ஒரு அம்மா சொன்னாங்களே, என் டெபிட் கார்டே அவர்கிட்ட தான் சார் இருக்கு, எல்லாமே அவர் தான் பார்த்து, அவரை புடுங்குவதும் அவரை கழுவி விடுவதுமே என்னுடைய, நான் அதுக்கே பிறவி பயன் அடைந்திருக்கேன், இதுதான் என் காதல். அதையும் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பினான்சியல் பேலன்ஸையும் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப குழப்பிக்கிறோமோன்னு இருக்கும் ஜாக்கி. பினான்சியல் பேலன்ஸ், காதல் குழப்பிப்போம், காதல் காமம் குழப்பிப்போம், நிறைய காதல் அப்படின்னா குழப்பிப்போம். எல்லாத்தையுமே நமக்கு அது எப்படி சொல்றது, பிரிச்சு பார்க்கவே தெரியாது மேடம். அவ்வளவுதான். அதுதான் பிரிச்சு பார்க்கவே. நீங்க காதல் கொடுங்க, சம்பள பணத்துல எடுத்து ஏன் உழைக்கிற படுக்கிற எல்லா மயிரையும் புடுங்க, அங்க இருந்தே உனக்கு வந்து காசை வாங்குறதுக்கு துப்பு கிடையாது, உனக்குன்னு ஒரு காசை வச்சுக்கிறதுக்கு துப்பு கிடையாது, அதை கேட்கறதுக்கு துப்பு மயிறு இல்லைன்னா என்ன யோசிச்சு பாருங்க. விட இப்ப வேலைக்கு போற பொண்ணுக்கே இந்த நிலைமைனா அவங்களோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அது ரொம்ப இன்னும் கஷ்டம். அதுல ஒரு பைசா, ஏன்னா நான் வந்து என்னோட சொந்தக்காரங்கள்ல, ஏனெனில் என்னை சார்ந்த நான் நேசித்த நிறைய பெண்கள் இப்படி இருக்கிறாங்கன்ற, நான் இந்த கோபங்கள் எல்லாமே அதனுடைய காரணங்கள்ல இதெல்லாம் உண்டுன்ற. புரியுது. இவங்க அவங்களால வந்து வெளியிலே சொல்ல முடியாது, புழுங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுத்து நம்ம பேசுறதுல காரணம் ஒருமையில திட்டும்போதே நான் நினைச்சேன் சார். சொல்லுங்க. அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க கமெண்ட் படிங்க மயிரு, கமெண்ட் படிங்க மேடம். கமெண்ட் படிங்க மேடம். ஸ்லிப் ஆஃப் டங்கு மேடம் வந்துருது மேடம். அதான் லதா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரியான சேஞ்சஸ் எப்பன்னா ஒரு விமன் வந்து அவங்களுடைய பசங்களை முதல்ல வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்தா மாற ஆரம்பிக்கும். அவங்களை எப்படி வந்து பொண்ணை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி பையனையும் வந்து பெண்கள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். எல்ஸ் இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஆண்களுக்கு தான் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ we should stop daughters going to husband's house after marriage. இது இங்க இருந்து கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமலான ஒரு விஷயமும் இது வந்து பெரிய பெரிய மாற்றம் லதாயப்பா. அதாவது இவங்க இப்ப இந்த ஊர்ல இருக்க மாதிரிலாம் இங்க இருந்து அவங்களை அனுப்பி விட்டுறது, அங்க இருந்து இவங்க அனுப்பிட்டு அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறதுன்ற அளவுக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் மாறுறதுக்கு பயங்கர காலம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் why these kinds of men will start to respect only then, okay, இந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் men வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், and women when a woman's parent can live alone after marriage, why not men? இது ரொம்ப நியாயமான கேள்வி. அவங்களோட அப்பா அம்மா விட்டுட்டு இந்த பொண்ணு வரும்போது ஏன் இவரு அவங்கள விட்டுட்டு வர வேண்டியது தானே? அவங்க தனியா தானே வாழறாங்க. அப்ப எப்படி பையன் வீட்டுல இருக்கிறவங்க அம்மாக்கள் மட்டும் இப்படி கூடவே இருந்துக்கிறாங்க அப்படிங்கறதான் வந்து கேள்வி. நல்ல கேள்வி அது. ஆக்சுவலா பாப்போம். அதான் தியாகராஜன் சொல்லியிருந்தாரு, நீங்க இவரை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, முதல்வர் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கு சொல்லியிருந்தாரு இதுதான் வந்து கலைஞர் ரூட்டு. இது கஷ்டமான விஷயங்களா எளிமைப்படுத்தி விட்டுறது. இப்ப உதாரணத்துக்கு 2000ல ஒரு ஆட்சிக்கு வராரு, முதல் தலைமுறை பட்டதாரி எல்லாரையுமே யாரெல்லாம் முதல் தலைமுறை எல்லாருமே ஃபீஸ் ஃப்ரீ. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 500 பேர் 500 குடும்பத்துல இருந்து ஒரு குரூப் போகுது. அண்டர்ஸ்டுட். அதுல என்னன்னா அதுல பிசி எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் எல்லாருக்குமே. அப்ப அததான் ஒரு நியானால ஒரு பையன் சொன்னா, அதனால அதனால வந்து பலன் அடைஞ்சவனா. ஆனா என் ஃபேமிலியில எப்பயுமே ஒரு திடீர்னு தான் இருப்பாங்க. அப்ப ஆனா கலைஞர் இந்த இடத்துல நீங்க கவனிங்கன்னு கலைஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, உயர்ந்தவர்களை காலை பிடித்து இழுப்பது என்னுடைய நோக்கம் அல்ல,
ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணங்க, உயர்ந்த பதவிகளில் உயர்ந்த இடத்துல ஒரு ஒரு அப்பர் காஸ்ட் ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட் போயிடுச்சுன்றதுக்காக அவங்கள தரையில இழுத்து விடுறது என்னுடைய நோக்கம் அல்ல. ஓ லெவலுக்கு கீழே இருக்கவங்க மேலே ஏற்றணுன்றதான் என் நோக்கம். பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் என் நோக்கம். நீங்க அப்ப ஒரு உங்க லெவலுக்கு ஒருத்தன் வரான்னா அவனை நான் திறமையாக்கி நான் எடுத்து வந்து விடுறேன். நீ என்ன நினைக்கிற, நான் மட்டும்தான் இருக்கணும், வேற எவனுமே மேல வந்துடக்கூடாது நீ நினைக்கிற. புரியுது. அதனாலதான் நம்ம வந்து கலைஞர் பக்கம் நிக்கிறோம். லாஜிக்கலி ஒரு என்னைக்குமே வந்து முதல் தலைமுறை பட்டதாரி வந்து எஃப்சி பிராமணர்கள் யாருக்குமே வந்து கொடுக்க கூடாது, பிசி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவர் சொல்லவே இல்லையே. எல்லாருமே பிள்ளைங்க தானே, எல்லாருமே வரி கட்டுறான், அதுல பாதிக்கப்பட்டவனையும் நான் சேர்த்துக்கிறேன், எல்லாருக்குமே போகட்டும். அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு. அதுதான் தியாகு சொல்லிடலாம். ஓகே, அதான் விஷால் சொல்லியிருந்தாப்ல, இந்த மாதிரி தக் லைஃப் என்ன இப்படி ஆகி போச்சு, 3 இமயங்களும் வந்து சிம்புவும் வந்து ஃபீலிங் சேட் ஃபார் தேம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதேதான் வெரி டிசப்பாயிண்டட். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஏத்தி விடுறாங்க தலைவரே மாட்டிக்காதீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து காஷன் கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஓகேவா, இவர் வந்து 3ஆவதான ஆளா வராரு. லிஸ்ட் நான் வச்சிருக்கேன், 3ஆவது இவரும் அந்த லிஸ்ட்ல அப்படிதான் அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சுட்டு வைக்கிற ஒரு லிஸ்ட். இதுக்கு முன்னாடி 2 இருக்கு சார், அதை சொல்லாதீங்களா சார். 3ஆவதுன்னா அது என்னன்னு அவனுக்கு தெரியல, என்ன 3ஆவது அவன் மண்டையை போட்டு குழப்பிட்டுமே சார். ஏதோ எவ்வளவு நம்மள பண்றாங்க. உங்க சைடுல குடுக்குறீங்க, சும்மாவா நமக்கெல்லாம் டாஸ்க் குடுக்குறாங்க எல்லாரும் பாருங்க. வாங்க ஓகேவா. அதன் பிறகு வந்து ஆலிஸ் ஓகே டிடி சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு லைவ்ல உங்க அப்பா அண்ட் அம்மா வீடியோஸ அமுதன் எடிட் பண்ணி அனுப்பினாங்க, அத வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன்னு சொன்னீங்க ஜாக்கி, பட் நீங்க ஷேரே பண்ணலையா. போட்டுறமா டிடி. என்னது இது, ஒரு மாதிரி ஒரு சொன்னா எடுத்து எழுதிக்கோங்க, குறிப்பை எடுத்து எழுதிக்கோங்க, செய்யுங்க அந்த விஷயங்களை. சின்ன நோட்டு புக்கு பெண்ணு பக்கத்துலயே வச்சுக்கோங்க. போட்டிருக்கலாம்லடா நீ இது. சரி வாங்க ப்ளீஸ். ஓகேவா. சரி, ஃபாத்திமா எப்பவும் போல $20 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்திமா. அண்ட் தியாகு வந்து $100 கொடுத்துருக்காங்க. அது வந்து கன்சிஸ்டன்சிக்கா. கிரேட் செட் ஆஃப் டாபிக்ஸ் இன் மே அண்ட் ஜூன் சோ ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் தியாகு. நம்புறதே இல்ல, அப்படியே சோசியல் மீடியாவிலே நூல் பிடிச்சிட்டு போய் ஏதாவது ஒன்று அப்படியே பிடிச்சி டக்குன்னு வந்து அப்படியே பேசுறதுனாலதான் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்ல வரேன் நான். இப்போ இது அது வந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு 20 பேரை கூட்டு வச்சு டிஸ்கஸ் பண்றதுக்கும் ஒருத்தவங்களுடைய பிரச்சனையை வந்து எல்லாரையுமே அதுல நம்ம சைட்ல இருக்கிற ஆட்களும் நம்மளுடைய அனுபவங்களையும் பேசுறதா எங்க மேட்டர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ தியாகு, அது வந்து பெரிய விஷயம். அது சேம் தேங்க்யூ ஃபாத்திமா. எப்பவும் போல ஃபாத்திமாவுக்கு வந்து நான் அது சொல்லவே சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. நிறைய சேனலை வாழ வச்சுட்டு இருப்போம். காதலுக்கு ஜெய். ஓகே, சகிதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தியாகு சொல்லியிருக்காப்புல, டிஸ்கசிங் பட்ஜெட் அண்ட் ஃபினான்ஸ் பீரியாடிக்கலி வில் ரிசால்வ் a lot of assumptions அப்படின்னு இருக்காரு. அது ரொம்ப உண்மை. இந்த இதுக்காகவே சொல்றேன், எங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, பெரிய செலவுகள்லாம் கிடையாது அவருக்கு. ஆனா அவர் இருக்கும்பொழுது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து கடன் இருந்தது எங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவர் யாருக்கு என்ன பணம் கொடுத்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. என்ன காமெடினா, வாங்கி வந்தவங்களே இன்னும் எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி வாங்கி போனாங்க. அதான் காமெடி. எனக்கு நல்லாவே தெரியும் வந்து எங்க அப்பா பணம் கொடுத்துட்டாரு, ஆனா அவர் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியும். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு ஃபுல்லா அவருக்கு ஒரு பென்ஷன் அமௌண்ட்னு வந்தது பார்த்தீங்களா, அந்த பென்ஷன் அமௌண்ட் பூராவே அவருக்கான கடனை அடைக்கிறதுக்கு தான் கரெக்டா இருந்தது எங்களுக்கு. அந்த ஒரு ஒரு ஓப்பன் டிஸ்கஷனே கிடையாது. அது மென்னுக்கும் விமனுக்கும் அது ஏன்னே தெரியாது. இவங்க என்னவோ அப்படியே இந்த சம்பாதத்தை அப்படியே பயங்கரமா வச்சிருக்க போறாங்க. இவங்களுக்கு எங்க எதை வச்சோன்னே தெரியாது. எதுக்கு கரெக்ட் தான். அந்த ஒரு டிஸ்கஷன் இல்ல. அது கரெக்டா சொல்லியிருந்தாரு தியாகம். இல்ல அததான் நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்றோம்ன்றோம். எங்க வீட்டுல அப்படிதான் உண்டு. எவ்வளவு வருது, எவ்வளவு போகுது, யாருக்கு என்ன குடுக்குறோம், என்ன செலவு பண்றோம், அது 2 பேருக்குமே தெரியும். ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல போகுதுன்னா கூட தேவையில்லையே, அது எதுக்கு இப்ப வந்து அதுல வந்து அதை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி பேசுற விஷயங்கள் உண்டு. இது எப்படி சும்மா காட்டுறேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீட் இருக்கும் ஜாக்கியோட டேபிள் மேல. அந்த சீட்ல யாருக்கு பணம் நம்ம கொடுக்கணும் இருக்குங்கிறது இருக்கும், எப்பவுமே இருக்கும். அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா உடனே நான் அனுப்பியிருந்தேன் என் அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல அவங்க அக்கௌண்ட்ல மைனஸ் ஆயிடும், உடனே அதை மைனஸ் பண்ணிடுவோம். அதே போல எவ்வளவு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த பேர் என்ன சொல்றது, அந்த கணக்கு வழக்குகளும் வந்து 2 பேருக்கும் இருக்கும். எப்பவுமே வந்து ஜாக்கி இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்ட இப்போ ஒரு பணம் கொடுக்கணும்னா அவங்கள்ட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, நான் இல்லைனாலும் அந்த பணம் உனக்கு வந்துடும்.
என் வீட்ல எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லும்போது அவ சொன்னா இப்ப ஏன் அதெல்லாம் நீ சொல்ற அப்படிலாம் சொல்லாத ஜாக்கி அப்படின்னா சரி திஸ் இஸ் த ரியாலிட்டி. இதுல வந்து சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இது வந்து நான் நேரடியாக ஒரு விஷயத்த வந்து நம்ம பாக்குறோம். நடந்து போனாருங்க டம்மால யாராவது கீழே விழுந்து செத்துட்டாரு அவங்க அப்பா. நடந்து போய் அப்படியே செத்துட்டாரு. அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கான டைமோ இத்தனைக்கு பக்கத்துலயே ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். நீங்க வந்து ஒரு பாலாஜி ஹாஸ்பிட்டல் குரோம்பேட்டை, அங்க ஏதோ ஞானபாவியில ஒரு அவங்க அப்பாவுக்கு ஏதோ தேவசம் கொடுத்துரு, அம்மாவுக்கா ஏதோ தேவசம் கொடுத்துட்டு வரும்போது அப்படியே செத்துட்டாரு. இத்தனைக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போனா செத்துட்டாருன்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் வந்து இருக்கும் பொழுது கூடுமானவரை அதை டிஸ்கஸ் பண்றது, அதுக்கான பொறுப்புகளை கொடுக்குறது. இப்ப நான் அதனாலதான் இந்த கோபங்கள் எனக்கு வருதுன்னு சொல்ல வரேன். அவ அவ்வளவு விஷயம் பண்ணி போட்டிருக்கா. அது என்ன உங்களுக்கு ஒரு அடிமை மயிருன்னு கேக்குறேன் நான் உங்களுக்கு. அதுதான் கரெக்ட் தானே? கண்டிப்பா அதுதான். அப்ப அது வந்து இன்னொன்னு இது அவன்கிட்டே பேசலாம். இப்ப நான் சொன்னேன்ல, ஏன்னா எனக்குலாம் செலவு மாதிரியே கிடையாதா, என்னாலாம் வந்து சம்பாதிக்கவே இல்லையா, அது என்ன இது நீங்க ஆரம்பத்திலே மாத்தணும்ன்றாங்க. நான் சொல்றது ஆரம்பத்துல நீங்க மாத்தணும், விட்டுட்டீங்கன்னா அது வேலைக்காகாது. இல்ல ஏன்னா இந்த விஷயத்த வந்து ஒரு ஃப்ரெண்டு பேசும்பொழுது அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாரு அந்த பையன். கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டு என்னவோ உங்க பொண்ணு பின்னாடியே வந்து உங்களுக்கு காசு அனுப்புறதுக்கு சொல்ல, எதுக்கே நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்டு பெரிய அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணு நான் வெளியில வந்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணுச்சு. இது வந்து என்னன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்லை மேடம். இதுதான் இதுல என்னன்னா கொஞ்சம் பயங்கரமான முடிவுல இருக்கணும்னா அது குடும்ப சப்போர்ட் இருக்கணும். அதேதான். அது குடும்ப சப்போர்ட் இல்லாம நம்ம பேசவே மாட்டாங்க. ஏமா நீ எங்களுக்கா நீ போய் ஆமா இது ஒவ்வொரு சமூகம். எனக்கு தெரிந்த ஒரு பெண் என்ன பண்ணாங்க, ஓ என் குடும்பத்துக்கு நான் காசு கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆமா நான் வேலைக்கு போல நாள்ல இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படியே சொன்னாவ. நாளையில இருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வேலைக்கு எல்லாம் போகணும் அவசியம் இல்ல. நீ சம்பாதிக்க பெரிய மயிராச்ச புடுங்குடா மயிர புடுங்கிட்டு வந்து போடு சம்பளத்தை புடுங்க, அப்ப தெரியல. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. ஒருத்த காய விட்டுன்னு ஒரு 6 மாசத்துக்கு கையடின்ற மாதிரி பொம்மால வச்சு செய்யணும். எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இன்னைக்கு சப்போர்ட் பண்ண தியாகு, ஃபாத்திமா அபுதாகிர், மீனாட்சி அண்ட் பிரியா 4 பேருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. 2ஆம் பாகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.